நான் மருத்துவர் ரத்னவேல், MSMCH யூராலஜிஸ்ட் அண்ட் ஆண்ட்ராலஜிஸ்ட், சிறுநீரக சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் ஆண் இனவியல் சிகிச்சை நிபுணர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சிறுநீரக தலைப்பு என்னன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். பொதுவாக என்னன்னு சொல்லுவோம்னா சிறுநீரகத்தில் கிருமி தொற்று அப்படிம்போம். ஸோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுங்கிறது என்னன்னா பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அது சும்மா ஒரு கிருமி தொற்று அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது வெறும் கிருமி தொற்று மட்டும் கிடையாது. அது சரியா கண்டுபிடிக்க முடியாம வெறும் எரிச்சல் மட்டும் இருக்கு, பக்கத்துல எங்கேயாவது மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கிருமி தொற்று மேல சிறுநீரகத்துக்கு வரைக்கும் போகும். அதாவது கிட்னி வரைக்கும் போய் சப்போஸ் கிட்னியே சீல் வச்சு கிட்னியே வேலை செய்யாம போற நிலைமை இருக்கும். பொதுவாக என்னன்னா சிறுநீரக தொற்று தானே, மாத்திரை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருப்போம். ஆனா அது அப்படி கிடையாது. இது எப்படி மற்ற கிருமி தொற்றுலாம் ரத்தத்துல கலக்குதோ அதே மாதிரி இந்த சிறுநீரகத்துல இருக்கிற இந்த கிருமி தொற்று யூரினரி இன்ஃபெக்ஷனுங்கிறது கிட்னியில கலந்து கிட்னியே சீல் வச்சிரும். ஸோ அதை நம்ம ஆரம்ப கட்டத்திலே சிறுநீர் கழிக்கும் போது வலியோ எரிச்சலோ இல்லை சில நேரத்தில் ரத்தம் கலந்த மாதிரி போதோ இல்லை சிறுநீர் போறதே ரொம்ப கஷ்டப்பட்டு போறோம், முக்கி போறோம், போனா திருப்தி இல்லாம இருக்கு அப்படின்னா உடனே மருத்துவரை அணுகி அதுக்கு சரியான வழிமுறைகளை நம்ம பார்க்கணும். பொதுவாக இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம யூரின் டெஸ்ட் தான் மெயினாக பார்ப்போம். அதில் கிருமி இருக்கானுங்கிறதுக்கு யூரின் கல்ச்சர் பார்ப்போம். யூரினோட ரொட்டீன் சாம்பிள் ஏதாவது பஸ்ஸல்ஸ் அதாவது சீல் வைக்கிற செல்ஸுகள் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த ஆன்டிபயோட்டிக்கை நம்ம கொடுக்கணும். அதாவது அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரைக்கு எய்தர் வாய் வழியாவோ இல்லை நரம்பு வழியாவோ நம்ம அதை கொடுத்து ஆரம்ப கட்டத்திலே இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனை ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஏன் இதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா சப்போஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது ஆரம்ப கட்டத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா இடுப்பு மட்டும் இருக்கிறது. அடுத்த ஸ்டேஜ் காய்ச்சல் ஆகும். அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும்னா இடுப்பு வலி வருது. ஏன் இடுப்பு வலி வருது சிறுநீரகத்து இன்ஃபெக்ஷன்ல அப்படின்னா இந்த கிருமி தொற்று கீழே இருந்து மேலதான் நமக்கு சிறுநீரகம் இருக்கும், ரெண்டு பக்கம் கிட்னி இருக்கும். அதுல போறப்ப அங்க சீல் வைக்கும், சின்ன சின்ன சீலா வைக்கும். அப்ப உடம்பு ஃபுல்லா வலி, காய்ச்சல் அதிகமான காய்ச்சலா இருக்கும். சாதாரண காய்ச்சல் இருக்காது, அதிகமான காய்ச்சல் இருக்கும், நடுங்கிற அளவுக்கு காய்ச்சல் இருக்கும். ரெண்டு பக்கம் இடுப்பும் கடுமையா வலி இருக்கும். இதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப சிவியரா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெறும் மருந்து மாத்திரை பண்ணா மட்டும் சரி பண்ண முடியாது. தேவைப்பட்ட ஸ்டென்ட் எல்லாம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஆரம்ப கட்டத்திலே இந்த கிருமி தொற்று அதாவது சிறுநீரக பாதையில இருக்கிற கிருமி தொற்றை கரெக்டான முறையில மருத்துவர் அணுகி கண்டறிஞ்சு அதுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டா இது ஆரம்பத்திலே குணப்படுத்திடலாம். நன்றி.